ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மீஷோலேருந்து வாங்கியிருக்க ஒரு சில செராமிக் ஐட்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பைனாப்பிள் ஷேப்பில் ஒரு செராமிக் ஜாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரீமியமாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அமேசானில் 2 பீஸ் 1200 அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க. நான் மீஷோவில் 430க்கு தான் வாங்கியிருந்தேன். இதில் நம்மளுடைய விருப்பம் தான், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை டெக்கரேட்டிவ் பீஸாக கூட நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கேப்சிகம் ஷேப்பில் ஒரு செராமிக் ஜாரை பற்றி தான். இதுவுமே சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஃபினிஷிங்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் நம்ம நட்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிச்சனில் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கிச்சனில் கலர் கலராக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டெக்கரேட்டிவ் கூட நம்ம வச்சுக்கலாம். இது நான் எவ்வளோவுக்கு வாங்கினேன் அப்படின்னா, மீஷோவில் 119 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் மீஷோவில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 பீஸ் செராமிக் பவுல் செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மைக்ரோ ஓவன் சேஃபு. இதில் 3 சைஸ் செட்டாக கிடைக்குது. லார்ஜ், மீடியம், ஸ்மால் 3 சைஸ் செட்டாக கிடைக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மிக்சிங் பண்ணுறதுக்கு, ஃப்ரூட் சாலட்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ரொம்பவுமே ப்ரீமியமாகவும் இருக்குது. இது மைக்ரோ ஓவன் சேஃபும் கூட. நான் வாங்கும்போது இது மீஷோவில் ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன். 3மே 376 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக, நல்லா வலுவலுன்னு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டர் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே செராமிக் தான். மேலே அந்த மூடி வுட்டில் வந்திருக்கு. அந்த வுட்லேயுமே ஒரு டிசைன் கொடுத்து அதில் ஸ்பூன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே கைப்பிடி செராமிக்கில் தான் வந்திருக்கு. சுற்றி நல்லா ஒரு ஏர் டைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா கிச்சனே சூப்பராக மூடுது. உள்ளேயுமே ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மீஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம செராமிக் ஐட்டம் சூப்பராக தாராளமாகவே நம்ம வாங்கலாம். இந்த ரேட்டு நான் எவ்வளோவுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 444 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதுவுமே எனக்கு ஒர்த்துன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபினிஷிங்குமே நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த செராமிக் சேவிங் பவுல் செட் தான் பார்க்க போகிறோம். இது லிட்டோடு வந்திருக்கு. இதுவுமே ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. கைப்பிடி 2மே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. நம்ம டைனிங் டேபிளெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். பார்க்கவுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நம்ம கிச்சன் ரொம்ப இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கிச்சனையுமே இதனுடைய ஃபினிஷிங்குமே சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே மைக்ரோ ஓவன் ஷேப் தான். இந்த பவுல் நான் 330 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி பவுல் ஹேண்டிலோட செராமிக்கில். இது செட்டாக காம்போவாக தான் கிடைக்கிது. 4 தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்க, சமையல் பண்ணுறதா இருந்தால் இந்த பவுல் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். பார்க்கவுமே சூப்பராக இருந்துச்சு. இது எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, 243 ரூபாய்க்கு நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 செராமிக் ஜார், ஸ்டோரேஜ் ஸ்டார். இது ரொம்ப நாளாக நான் விஷ்லிஸ்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன், வாங்கணுண்டு. இது லிட்டு வுட்டில் கொடுத்துருக்காங்க. ஏர் டைட் தான். இது ரொம்ப நாளாக ரேட்டு கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லி நான் விஷ்லிஸ்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். நான் வாங்கும்போது இதனுடைய ரேட்டு 660 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ 700 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹாட் மாதிரி ரெட் கலரில் அந்த ஒயிட் கலர் பவுலில் இந்த ஹாட் கட்டாக போட்டு இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ஊறுகாவும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உப்பு, புளி இந்த மாதிரி நம்ம இஷ்டம்தான். நம்ம எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம்.
இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம 1 kg முடிய போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆயில் செராமிக் கேன் தான். இதில் வந்து நம்ம 500 மில்லி முடிய வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இதனுடைய ரேட்டு வந்து 440 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ வாங்கியிருந்தேன். ஒவ்வொன்றும் வந்து 1/2 லிட்ரு எண்ணெய் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஹேண்டில் வந்து நல்லாவே வந்து பிடிக்கிற மாதிரி கைப்பிடியை வச்சு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எண்ணெயுமே வந்து ஊற்றுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு கேஸ்ரோல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மூடிய நல்ல ஒரு வெயிட்டாக இருந்துச்சு. இது வந்து நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு பெரிய பவுல் மாதிரி தெரிஞ்சுங்க. 1000 மில்லி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து கைக்கு வரும்போது இது ரொம்ப குட்டியான பவுல் மாதிரி இருந்துச்சு. இதனுடைய ரேட் வந்து 373 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஆனால் மூடி நல்ல ஒரு ஹெவி வெயிட்டில் இருந்துச்சு. பார்க்கவும் நீட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கடைசி ப்ராடக்ட்டு ஸ்பேச்சுலா செட்டு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து செட் ஆஃப் 12 11 ஸ்பூன் இருந்துச்சு. ஒரு பாக்ஸோடு சேர்த்து மொத்தம் 12 சிலிக்கானில் தான் வந்துச்சு. நம்ம வந்து நான்ஸ்டிக்லாம் சமைக்கிறதுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த நான்ஸ்டிக்கில் தான் வந்து இந்த ஸ்டீல் கரண்டி போடும்போது அந்த இழுத்து அந்த நான்ஸ்டிக் பூலாம் வந்து நம்மளுக்கு உறிஞ்சிரும். இது யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது வந்து நம்ம ஏதாவது வலிக்கிறதா இருந்தாலுமே கரண்டினா அப்படியே ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்பூனில் வலிக்கும் போது ரொம்ப நீட்டாக வருது. இதனுடைய ரேட்டு வந்து 497 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். செராமிக் ஐட்டம் பூரா எல்லாத்தையுமே வந்து காட்டிட்டேன். அதனுடைய ரேட்டுமே எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.